அரசு உத்தரவை மீறி நேற்று இரவு சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத் தலைமையிலான கும்பல் தலைநகர் சோகோ வணிக வளாகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் ஜம்ரி வினோத் உட்பட அதில் பங்கேற்றவர்களில் 23 பேரை அதிரடியாக கைது செய்தனர். அரசு நிலங்களிலும் தனியார் நிலங்களிலும் கட்டப்பட்டிருக்கும் இந்து கோயில்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தை கொண்டு இந்த பேரணி ஜம்ரி வினோத் மகாதீரின் முன்னாள் தலைமை வழக்கறிஞர் ஹனீப் கத்ரி கோயில்களை இடிக்க கனரக வாகனம் வாங்குவதற்காக பொதுமக்களிடம் இருந்து வசூல் செய்த தமீம் தாரி, ஜமாலி பாஷா ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது. இன மத அரச விவகாரம் சம்பந்தப்பட்ட 3R சட்டத்திற்கு எதிராக இது இருப்பதால் உள்துறை அமைச்சும் காவல்துறையும் இந்த பேரணியை கைவிடும்படி சம்பந்தப்பட்ட அமைப்பினருக்கு வலியுறுத்தியது. அதேவேளை தலைநகர் சோகோ வணிக வளாகத்தின் நிர்வாகமும் இந்த பேரணிக்கு எந்த ஒரு ஆதரவையும் வழங்கவில்லை என்றும் வணிக வளாகத்தில் உள்ள வணிக கடைகளும் இந்த பேரணிக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. ஆனாலும் இரவு 8 மணிக்கு கூட்டம் கூடியதாகவும் கூட்டத்தில் பேசியவர்கள் மத உணர்வுகளை தூண்டும் வகையிலும் மத நம்பிக்கைகளை கேலி செய்யும் வகையிலும் கருத்துக்களை வெளியிட்டதாலும் அவர்களை காவல்துறை கைது செய்தது. இரவு 11 மணி அளவில் ஜம்ரி வினோத், ஹனீப் கத்ரி, தமீம் தாரி, ஜமாலி பாஷா ஆகிய 4 19 ஆண்கள் 4 பெண்கள் என மொத்தம் 23 பேர் கைது செய்யப்பட்டனர். அதிகாலை 5 மணி அளவில் ஜம்ரி வினோத், தமீம் தாரி ஆகிய இருவரையும் தடுப்பு காவலில் வைத்து மற்ற 21 பேரையும் காவல்துறை விடுதலை செய்தது. நேற்றைய கைது நடவடிக்கைகள் குறித்து இன்று காலை கோலம்பூர் காவல்துறை தலைவர் டத்தோ ஃபாடில் மாசூஸ், கோலம்பூர் காவல்துறை குற்றவியல் பிரிவு துணைத் தலைவர் ஏசிபி குணாலன், கோலம்பூர் காவல்துறை பொது ஒழுங்கு கட்டுப்பாட்டு பிரிவு துணைத் தலைவர் ஏசிபி ஜூல்கர்னன் ஆகியோர் விளக்கம் அளித்துள்ளனர். பேரணி குறித்து கடந்த வாரத்தில் டாங்வாங்கி காவல் நிலையத்திற்கு அறிவிப்பு கடிதம் மட்டுமே பெற்றதாகவும், ஆனால் அந்த கடிதம் பேரணிக்கு காவல்துறை முழு ஆதரவு வழங்கியதாக தவறாக சித்தரிக்கப்பட்டதாகவும் டாக்டர் ஃபாடில் மாசூஸ் விளக்கம் அளித்தார். இந்த பேரணியின் உள்நோக்கம் குறித்து பலதரப்பட்ட கோணங்களில் காவல்துறை விசாரித்த பின்னரே இந்த பேரணியை நிறுத்தும்படி காவல்துறை சம்பந்தப்பட்ட தரப்பினரை வலியுறுத்தியது. நேற்று இந்தியாவின் பிரதமர் மோடி மலேசியாவுக்கு அதிகாரப்பூர்வ வருகையை மேற்கொண்டதற்கும் இந்த போராட்டத்திற்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை புலனாய்வு பிரிவு கண்டறிந்துள்ளதாக அவர் கூறினார். இந்த பேரணிக்கு எதிராக மொத்தம் 138 புகார்களை காவல்துறை பெற்றதும் இந்த பேரணியை நிறுத்த காவல்துறை முடிவு செய்தது. ஆனால் பொதுமக்களின் கருத்து சுதந்திரத்தின் ஒரு பகுதியாக மட்டுமே இந்த பேரணி மேற்கொள்ளப்பட்டிருந்தால் காவல்துறை எந்த ஒரு கைது நடவடிக்கையையும் மேற்கொண்டிருக்காது என்று டத்தோ ஃபாடில் மாசூஸ் கூறினார். பேரணியின் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் கருத்துக்களை கோஷமிட்டவர்களிடம் காவல்துறை அணுகி அவர்களிடம் பிற சமூகத்தையும் பிற நம்பிக்கையையும் இழிவுபடுத்த வேண்டாம் என்று காவல்துறை தரப்பில் வலியுறுத்தப்பட்டும் ஒரு சிலர் கோஷமிட்டதால் காவல்துறை கைது நடவடிக்கையை மேற்கொண்டதாக அவர் கூறினார். நேற்றைய இந்த பேரணிக்காக காவல்துறையினர் மொத்தம் 200 பேர் அங்கு குவிக்கப்பட்டதாகவும், ஆனால் காவல்துறையினர் பேரணிக்கும் அவர்களின் உணர்வுகளுக்கும் மதிப்பளித்த அதே வேளையில் மற்ற சமூகத்தின் நம்பிக்கையை இழிவுபடுத்தும் நபர்கள் மீது காவல்துறை கடுமையான நடவடிக்கையை மேற்கொள்ள தயங்கவில்லை என்றும் அவர் கூறினார். கைது நடவடிக்கையின் போது காவல் அதிகாரிகளை நோக்கி ஒரு சிலர் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படாதீர்கள் என்றும் அவர்களை கைது செய்வதால் இஸ்லாத்திற்கு துரோகம் செய்வதாகவும் கருத்துகள் தெரிவித்தனர். இது குறிப்பிட்ட எந்த ஒரு சமூகத்திற்கும் எதிரான கைது நடவடிக்கையாக மேற்கொள்ளப்படவில்லை என்பதில் காவல்துறை உறுதியாக உள்ளது என்று டத்தோ ஃபாடில் மாசூஸ் தெரிவித்தார். மேலும் நேற்றைய கைது நடவடிக்கை என்பது அவர்களை அந்த பகுதியில் இருந்து வெளியேற்றுவதற்காக காவல்துறை மேற்கொண்ட தற்காலிக கைது நடவடிக்கை என்றும் அவர் விளக்கம் அளித்தார். ஒவ்வொருவரையும் காவல்துறை கைது செய்யும் முன்னர் அவர்கள் பொதுமக்களிடம் பேசவும் காணொளிகள் பதிவு செய்யவும் அனுமதித்தோம். மேலும் காவல் நிலையத்தில் அவர்களுக்கான தனி அறை வழங்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட 23 பேரில் 20 மட்டுமே தடுப்பு காவலில் வைத்து மற்றவர்களை விடுவித்து விட்டோம் என அவர் கூறினார். இது சமயம், நம்பிக்கை, சமூகம் தொடர்பானது. இதில் எந்த பக்கம் தவறு இருக்கிறது என்பதை சட்டப்படி அணுகி அதற்கான தீர்வை நாம் வழங்க வேண்டும். அதை விடுத்து பொது ஒழுங்கை சீரழிக்கவும் பிற சமூகத்தின் நம்பிக்கையை கேலி செய்யவும் பொதுமக்களுக்கு இடையூறுகளை விளைவிக்கவும் வேண்டாம் என்று டத்தோ ஃபாடில் மாசூஸ் வலியுறுத்தினார். சட்டத்தை மீறி இருப்பதாக கருதினால் புகார் அளியுங்கள். அது தொடர்பாக தீவிரமாக விசாரிக்கவும் அதற்கான தீர்வுகளை கண்டறியவும் கால அவகாசத்தை கொடுங்கள் என்று டத்தோ ஃபாடில் மாசூஸ் கேட்டுக்கொண்டார். Kita tahu apa? Sama-sama orang Islam tuan. Sama-sama.
Melayu tolong. Sama-sama Islam tolong. Tiba-tiba sampai dekat sini nak diarah masuk balik dalam Islam. Kita tak ada buat gangguan apa-apa pun kat sini. Bagi laluan, bagi laluan, bagi laluan, bagi laluan. Bagi laluan dia. Belakang dia. Bagi laluan. Sabar. Masa saya berjuang untuk reformasi pun tak pernah macam ni. Tak pernah boleh suruh saya. Bos, dia dah minta Syekh dan minta IC. Saya bagi. Okey? Orang Islam tak macam ni. Islam juga, Pak. Kamu orang Islam, kamu tak tangkap saya. Kamu apa hak tangkap saya? Apa hak kamu tangkap saya? Apa hak kamu tangkap saya? Kenapa dia jadi macam ni? Saya jadi pelik. Buka laluan sikit, laluan sikit. Orang Islam kita pegang pada janji. Jom. Sebab saya yang berunding tadi. Kenapa jadi macam ni? Kenapa ada tangkapan? Menguatkuasakan undang-undang yang melibatkan pencerobohan tanah-tanah kerajaan. Saya atas sebab apa? Kena bagi tahu dulu. Kenapa tuan nak tangkap saya tuan? Bukan tangkap. Kenapa? Bukan tangkap. Tak. Jangan pegang. Jangan sentuh. Dia yang suruh saya bergerak. Tak boleh. Dia ancaman. Dia boleh. Saya Ancaman. Jangan sentuh saya. Kenapa sentuh dia? Saya boleh sentuh you. Tidak apa-apa. Tidak boleh. Kenapa tak boleh bagi tahu saya seksyen apa? Nanti kita balai kita terangkan. Belum, sebelum saya ke balai, awak kena bagi tahu saya ditahan atas sebab apa? Boleh bagi kerjasama tak? Boleh tak? மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.